நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எலே, உன் பொண்டாட்டி எப்போ எதுக்கு மூஞ்ச தூக்குவான்னு யாருக்கும் தெரியாது. அது எல்லாத்துக்கும் என்னதான் தப்பு சொல்லுவியா? என்ன லந்தா இருக்கா? நான் ஏன் சாமி ஒன்ன கிண்டல் பண்ண போறேன்? அத்தை, என் தங்கச்சி இங்க வர வேண்டாம் துரத்து விட்டீங்களா? ஆமா. உனக்கு நாக்கு சும்மா இருக்காது. சனிய சடுகுடு விளையாடுத. எலே, அக்காவை பார்க்க வருவா, அப்புறம் சேது பார்வை சரியில்லை, கைய தொட்டா கட்டி புடிச்சா அப்படின்னு கதை அளப்பா. அத பார்க்காம நீ கத்திய தூக்குவ. இதான் சாக்குன்னு உங்க அப்பா ஒரு பக்கம் ஆடுவாரு. இதெல்லாம் தேவையா? உங்க பையன் தப்பே பண்ணாதவரு, வேணும்னு அவதான் பிரச்சனையை கிளப்புறா, அப்படிதானே? அப்படித்தான். உனக்குதான் அறிவில்லைன்னு உனக்கே தெரியும்ல, அப்புறம் ஏன் இப்படி தப்பு தப்பா யோசிச்சு கடுப்பாக்குற? கவ்யா, நீ திவ்யா வர சொல்லு. ஏய், அவ மட்டும் இங்க வந்தா நான் அடிப்பேன். நான் உன் மண்டைய ஒட்டப்பேன். என்ன என்ன பார்வை? பாப்போண்டா. இவ தங்கச்சி இங்க வரட்டும், நான் அடிக்கிறேன். நீ எப்படி என் மண்டைய உடைக்கிறேன்னு பாக்குறேன். வேண்டாம், எங்களுக்காக யாரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். அவ இனிமே இங்க வரமாட்டா. நானே வெளியில போய் பாத்துக்கிறேன். காவ்யா, அறிவு கட்ட ஆம்பளை ஒருத்த சப்போர்ட் பண்றால, கோபம் வரும்ல. ஏமா, முதல்ல நீ உள்ள போ. எங்க இதே மாதிரி உன் பொண்டாட்டி அதட்டி உள்ள போ சொல்லு பாப்போம். இப்ப நீ போறியா இல்ல அப்புறம்? எனக்கு என்ன, ஏ கெடோ கெட்டு போ. புருஷனுக்கு அடங்காத பொண்டாட்டியால என்னைக்கு இருந்தாலும் உனக்கு தாண்டா ஆபத்து சொல்லிப்புட்டேன். கவ்யா, நீ அவளை வர சொல்லு. வேண்டாம், இந்த வீட்டுக்குள்ள உண்மையான அன்புக்கு மரியாதையே கிடையாது. நான் அவளை கோவிலுக்கு வர சொல்லிருக்கேன், அங்கே போய் பாத்துக்கிறேன். சரி வா போலாம். இல்ல, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். அவ என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னா. நான் போகணும். சரி, போயிட்டு சீக்கிரமா வந்துரு. டயர்டா இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. உன் கண்ணு ரெண்டும் தான் காட்டி கொடுக்குதே. ஏன் திவ்யா, இப்பெல்லாம் சரியா தூங்குறதே இல்லையோ? அது வந்து அக்கா. சரி, அதை விடு. திடீர்னு போன் பண்ணி ஏதோ பேசணும்னு சொன்னியே, என்ன விஷயம்? இல்லக்கா, அது வந்து என்ன வந்து போய் நிறுத்திட்டு இருக்க? என்ன விஷயம்னு பட்டுன்னு சொல்லு. இல்லக்கா, அதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு பயமா இருக்கு. அதே சமயம் உன்கிட்ட சொல்லாமலும் இருக்க முடியல. யார் அந்த பையன்? ஐயோ அக்கா. எப்போ இல்லாம முகத்துல ஒரு வெக்கம், பேச்சுல பதட்டம், அதுவும் இல்லாம போன்ல லைஃப் பத்தி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வர சொன்ன. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஆன்சர் என்னவா இருக்கும்? லவ்வா தானே இருக்கும். பையன் யாருன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. பேரு பிரதீப். என்ன பண்றான்? சொந்தமா ஒரு கம்ப்யூட்டர் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கான். பையனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் எப்படி? ரொம்ப நல்ல குடும்பம்க்கா. அவங்க ஃபேமிலி நம்ம ஃபேமிலியோட ரொம்ப வசதியா? ஆமாக்கா. ஏன் இமிட்ட அவசரம்? பணக்காரங்க புத்தி எப்போ எப்படி மாறும்னு கண்டுபிடிக்க முடியாது திவ்யா. அக்கா, அவ ரொம்ப நல்லவன்க்கா. என்ன தவிர வேற எதையுமே எதிர்பார்க்க மாட்டான். ஆனா அவங்க வீட்டுல எதிர்பார்ப்பாங்க. இப்பெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க பசங்களை படிக்க வைக்கிறது எதுக்கு தெரியுமா? கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு வீட்டுல இருந்து பெருசா எதிர்பார்க்கதான். இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியுமா? ஐயோ அக்கா, உன்கிட்ட சொல்லவே நான் பயந்தேன். இத போய் அப்பா கிட்ட எப்படி? அண்ணனுக்கு அது தெரியுமா? ஐயோ இல்லக்கா, இந்த விஷயம் உன்னை தவிர வேற யாருக்குமே தெரியாது. நல்லது. அண்ணனுக்கு தெரிஞ்சா சுருக்குன்னு கோவம் வந்துடும், அப்புறம் ஏதாவது செஞ்சிருவான்.
இந்த விஷயத்த சமயம் பார்த்து நானே வீட்ல பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பையனை பத்தி முழுசா விசாரிச்சுட்டு தான் பேசணும். அக்கா, என் மேல உனக்கு கோவமா அக்கா? ஆமா, உன் வாழ்க்கையாவது அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஆகும்னு நினைச்சேன். ஆனா விதி இப்படித்தான்னா நாம என்ன பண்ண முடியும்? சாரிக்கா. உடம்ப ஒழுங்கா பாத்துக்கோ, படிப்புக்கு எடுத்துக்காத. ஏன்னா காதல் வந்த பிறகு அது நம்மள ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுல இருந்து மீளவே முடியாம போயிடும். ஐயோ அக்கா, நான் படிப்புல ஒழுங்கா தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உன்னை நம்புறேன். ஆனா உன் வயசையும் மனசையும் என்னால நம்ப முடியல. மனசு ஒரு குரங்கு தானே, தாவிக்கிட்டே இருக்கும். நாம தான் அதை கண்ட்ரோலா வச்சுக்கணும். பெரும்பாலும் மனசு சொல்றதை விட அறிவு சொல்றத கேளு. அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. சரிக்கா. சரி, போமா? ஏண்டா சேது, இதுக்கு முன்னாடி எப்பாச்சும் நீ அழுதுருக்க? இளவு என்ன செஞ்சா கண்ணீர் வரும்னு தெரியலையே. இவ வேற நம்ப மாட்டா. சேது, உன் ஆட்டத்தை ஆரம்பி. நீ நடிக்கிற நடிப்புல ஆஸ்காரே ஆட்டோமேட்டிக்கா உன்னை தேடி வரணும். நான் பாவி, நான் துரோகி. ஐயோ நான் பாவி. ஐயோ மாமா, என்னாச்சு? ஐயோ, என்ன தொடர்ந்து போயிடுறா. தயவு செஞ்சு என்ன தொடர்ந்து போயிடுறா. நான் பாவி, நான் பாவி. வேணாம் மாமா. வேண்டாம் போயிடுறா. தயவு செஞ்சு என்ன தொடாத. சொன்ன கேளு போயிடுறா. வேண்டாம், என்ன தொடாத. எனக்கு இந்த தண்டனை வேணும். 100 மடங்கு 100 மடங்கு தண்டனை வேணும். எனக்கு வேணும் போயிடுறா. கொஞ்சம் நஞ்சமா நான் பாவம் பண்ணிருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படி நீ பொறுத்துக்கிட்ட? நான் உனக்கு பண்ண அநியாயத்தை எல்லாம் யோசிச்சு பாக்குறப்ப எனக்கே என்ன பிடிக்கல. உடம்பு அப்படியே கூறு போட்டுக்கணும்னு தோணுது பவித்ரா. மாமா, நீங்களே இப்படி பேசுறீங்க? நம்பிக்கை வரல, வராது. இப்படி கேவலமான ஒருத்தன் திடீர்னு மாறிட்டேன்னு சொன்னா யாருக்கு நம்பிக்கை வரும்? என்னை நம்பாத, என்னை நம்பாத பவித்ரா. என்னை நம்பாத பவித்ரா. என்னை நம்பாத. சொன்ன கேளுங்க. தொடாத பவித்ரா. என்னை மாதிரி ஒருத்தன் இருக்கவே கூடாது. இந்த வம்சத்துக்கே அசிங்கம். ஒரு பாவமா அறியாத பச்சை மண்ண, அதுவும் 4 மாசம் கருவிலேயே கலைக்க சொல்ல பார்த்தனே. நான் மனுஷனே இல்ல. என்னைய மன்னிக்காத, மன்னிக்கவே மன்னிக்காத. ஐயோ, மன்னிக்காத, மன்னிக்காத. என்னை விட பவித்ரா. மாமா வேணாம் மாமா. நீங்க மாறிட்டேன்னு சொன்னதே பத்தாதா, தண்டனை வேற கொடுத்துக்கணுமா? செஞ்ச தப்புக்கு எப்படி போய் நான் பிராயச்சித்தம் பண்ண போறேன்? இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள் மாமா? நம்ம கல்யாண நாள். உன் கழுத்துல தாலி கட்டினதுல இருந்து என்னைக்காவது ஒரு நாளாவது உன்னை சந்தோஷமா வச்சிருந்திருப்பனா? கல்யாண நாளை கூட மறந்துட்டேன். இல்ல, அன்னைக்குதான் நிறைய குடிச்சிருக்கேன். கண்ணு முன்னு தெரியாம அடிச்சிருக்கேன். கொடுமையெல்லாம் படுத்திருக்கேன். நான் அசிங்கம் பிடிச்சோம் பவி, அசிங்கம் பிடிச்சோம் பவி, அசிங்கம் பிடிச்சோம் மாமா. மாமா வேணாம் மாமா, உங்களை நான் நம்புறேன் மாமா. என்னை நம்பாத, நம்பாத. என்னையெல்லாம் நம்பாத. உங்களை நம்பாம எப்படி மாமா? இம்பிட்டு நாள் நான் கும்பிட்ட சாமி இன்னைக்குதான் பலன் கொடுத்திருக்கு.
என்னை மன்னிச்சிரு பவி. ஐயோ மாமா, என்ன போய் ஏன் கும்பிட்டுக்கிட்டு? இம்புட்டு பாவம் பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்காம மன்னிக்கிற பாத்தியா? நீ மனுஷி இல்ல பவி, சாமி சாமி. பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க மாமா, நான் உங்க பொண்டாட்டி. நீ நல்ல பொண்டாட்டி பவி. ஆனா நானு நல்ல புருஷனே கிடையாது, குடும்பக்காரன். உன் கண்ணீரை கண்டும் கரையாதவன். நடந்து முடிஞ்சதெல்லாம் பேசாதீங்க மாமா, இனிமே நடக்கிறத போய் பாப்போம். எப்படிடி என் மேல இம்புட்டு நம்பிக்கை வச்சிருக்க? புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது சென்ம சென்மமான உறவு மாமா. உங்களை நம்பாம நான் வேற யார மாமா நம்புறது? வாங்க மாமா, வாங்க மாமா, உட்காருங்க. இப்படி அடிச்சுக்குவீங்க? அழாத பவி, எனக்காக உன் கண்ணீரை வீணாக்காத. குட்டி, அப்பாவும் மன்னிச்சிடுறா, மன்னிச்சிரு. தப்பு பண்ணவன் நானு, நீ ஏமா அழுவுற? இது சந்தோஷம் மாமா. பவி, வெளியே போலாமா பவி? இன்னைக்கு செக்கப் இருக்குல்ல? நீ காவிய கூட ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துரு. பவி, குழந்தை முக்கியம் பவி. நாம 2 பேரும் போவோம். என்ன மாமா? ஒண்ணு இல்ல, கோயில்ல வச்சு கும்பிட வேண்டியவ உன்னை எவ்வளவு சித்திரவதை பண்ணிருக்கேன். அதை விடுங்க, இனிமே அன்பா தானே இருக்க போறீங்க. ஓ, வேற புடவையை மாத்திட்டு வா. பவி, என்ன மாமா? பட்டு புடவை கட்டிட்டு வா. சுபா, டே சேது, ஓவர் ஆக்டிங் பண்ணி ஓவர் அடிச்சுக்கிட்டியடா. உடம்பு வலி பிக்குது. மாமா, அது நான் எந்த கலர் புடவை கட்டிக்கட்டும்? அது உனக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் தான் எனக்கும் பிடிக்கும். அதையே கட்டிட்டு வாடா. சரிங்க மாமா. எரும மாடு வந்து கேக்குற பாரு எதை கட்டணும். சபா, ஹலோ, என்ன யோசிக்கிறவங்க? சரி, ரகசியமாக்கும். ஐயோ இல்ல, நீ சும்மாதான். ஆமா, தம்பி கிட்ட என்ன சொன்னவ? பிரதீப் கிட்டயா? அக்கா கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொன்னீங்களாமே. அது ஏதோ ஒரு வேலையே இந்த பக்கம் வந்துச்சு. பேசினா அப்பதான் விவரத்தை கேட்டுச்சு. ஏன் அத்தா, நான் பேசக்கூடாதா? அதெல்லாம் இல்ல. நீ என்ன இன்னும் என் மேல நம்பிக்கை இல்லையா? சேச்சே, படிக்காதவ தானே. இவளுக்கு போய் இதெல்லாம் எப்படி புரிய போகுது? அதானே. என்ன நீ, நான் அப்படி நினைப்பேனா? இம்பிட்டுனால அப்படிதானே நினைப்பு ஓடிக்கிட்டு இருந்தது. உனக்கும் உன் குடும்பத்துக்கும். கோச்சிக்கிட்டீங்களா? சேச்சே, உன் மேல கோவப்பட நீ என்ன தப்பு செஞ்சுவ? என்ன திவ்யா? நான் ஏதோ தப்பு பண்றேன்னு தோணுது அண்ணி. எது தப்பு? நமக்கு பிடிச்சவங்க மேல அன்பு வைக்கிறதா? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் காதல் கெட்ட வார்த்தை தானே.
அப்படின்னா காதல்ன்ற ஒன்னே இல்லாம இந்த உலகம் அழிஞ்சல போயிருக்கோம். இருக்கே ஏன்? ஏன்னா அதுல நெசமா அன்பு உள்ள கலந்துருக்கு. நம்ம பக்கிகளுக்கு தான் நெசத்தை கண்டா கைகால் பூரா அப்படியே உதரும்ல. அவங்க பயத்தை நம்ம மேல கோமாத்தான் காட்டுவாக. பிரதீப் ஓகே தானே அண்ணி? புரியலையே. நீங்க அவனை பார்த்திருக்கீங்க, பேசிருக்கீங்க, அவன் ஓகே தானே? என்ன கேள்வி இது? அவக தங்கம் தா, சொக்க தங்கம். இப்படி ஒரு பையன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். பெரியவங்க கிட்ட அப்படி ஒரு மரியாதை, அன்பு, பணிவு. பா. ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான் அண்ணி. ஹீஸ் a gem. என்னது? அத எப்படி சொல்றது? ஜெம்னா கண்ணாடி மாதிரி ரொம்ப தெளிவா கிளீனா இருக்கும். ஓ, நாங்க பளிங்குன்னு சொல்லுவோம். அதேதான். சரிதானே. அப்புறம் எதுக்காக மனசு போட்டு கொடையணும்? எல்லாருக்கும் பிடிக்கணுமே. எனக்கு அம்பிட்டு சீக்கிரத்துல யாரையும் பிடிக்காது திவ்யா. எனக்கே பிடிக்குதுன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க சொல்றது மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு கோவில் கட்டுவியா? காலம் பூரா நீங்க சொல்றது கேக்குற அடிமையா இருப்பேன். எனக்கு அடிமையா இருந்தினா தம்பியோட எப்படி குடும்பம் நடத்துவ? வேணும்னா ஒண்ணு செய்யு. என்ன செய்யணும் அண்ணி? கட்டி பிடிச்சு 2 முத்தம் கொடு. அண்ணி, அன்னைக்கு தம்பி கொடுத்துச்சே, அப்படி இல்லதா கண்ணத்துல. அண்ணி, ஐயோ, நான் எதுவும் பாக்கலதா. நான் நல்லா கண்ணை இருக்க மூடிக்கிட்டேன். என்ன காதலிக்கிறப்ப இத கூடவா செய்ய மாட்டாக? என்ன செய்ய போறவ? அடிச்சா பதிலுக்கு திருப்பி அடிக்கிற மாதிரி திருப்பி முத்தம் கொடுத்து போடு, சரியா போயிடும். அண்ணி போங்க அண்ணி. அப்படியே வெக்கப்பட்டு கனா கண்டு சும்மா இருந்துராத திவ்யா. அக்கா கிட்ட பேசணும். இந்தா, ரொம்ப லேட் பண்ணிடாத. சரிங்க அண்ணி. யாரு? தம்பி தானே, எடுத்து பேசுதா. இந்தா, இங்க நின்னு பேசாத. யாராவது பார்த்தா சிக்கலு. போ, உள்ள போய் பேசு போ. சரி அண்ணி. ஹலோ, சொல்லுடா. பேசாம இந்த காதல் அணுகுண்ட வச்சு இப்பவே வெடிக்க விட்டுருவோமா? வேணா வேணா, சின்ன புள்ள கொஞ்ச நாளுக்கு சந்தோஷமா இருந்துட்டு போட்டும். எங்க போயிட போகுது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பவி, சும்மா வாங்க வாங்க மாமா. ஏதோ பணம் தரேன்னு சொன்னீங்களாமே? நான் தான் செய்வேன்ல, அதை ஏன் உங்ககிட்ட சொல்றாவ? என்னடி உன் மவன் பட்டையங்கிட்டையும் போட்டுக்கிட்டு பவ்யமான வேஷத்துல இருக்கா? இன்னைக்கு அவனுக்கு கல்யாண நாளுங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா, வாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவத்த பைய அழுக்கு மனசுக்காரன். மாமா, இப்ப இவர் திருந்திட்டாரு மாமா. இவனா? நான் தான் சொன்னல பவி, இவர் நம்ப மாட்டாரு. கொஞ்சம் நான் ஜாட்டமா ஆடி இருக்கேன். ஏய், உன் படத்தை எல்லாம் இங்க ஓட்டாத, ரீல அறுத்து போடுவேன். வா. என்னங்க, நெசந்தாங்க. நேத்து நைட்டு பூராவும் அவன் அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆமா மாமா, மன்னிப்பு கேட்டு என்கிட்ட கையெடுத்துலாம் கும்பிட்டாரு. இங்க பாருங்க, பெல்ட் எடுத்து அவரே அடிச்சுக்கிட்டாரு. நடிப்பு ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்கேன். நீ பூஞ்ச, யார் அழுதாலும் கூடவே சேர்ந்து அழுவ. உன்னை ஏமாத்துறது ரொம்ப சுலபமாத்தா. இல்லைங்க மாமா, நடிப்பு இல்ல, நெசம். நான் அத அவர் கண்ணில் பார்த்தேன். செஞ்ச தப்பெல்லாம் கூட நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. இவன் வருத்தப்படுறான். நீ வர போத்தா. என்னங்க, நம்ம புள்ளைய நம்மளே நம்பலனா எப்படிங்க? ஐயோ, இவன் நம்ம பிள்ளையா இருந்தான், இப்போ உன் பிள்ளைய ஆயிட்டான். இந்த உலகம்
எப்பவும் ஒருத்தன் திருந்தின பிறகுதான் தண்டனையை தர ஆரம்பிக்கும். ஏய், இந்த எகத்தாலத்தை பூரா ஏற கட்டி வேற இடத்துல இறக்கி வச்சிரு, இல்ல கை காலு இடம் மாறி போயிடும். மாமா இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா எனக்கு கோவம் வந்துரும். என்னத்த நீ அப்ராடியா இருக்க? சிலதெல்லாம் வயசுக்கு வந்து வளர்ந்து கெட்டு போகும். இது டவுசர் போட்ட காலத்திலேயே கெட்டு போச்சு. என் வீட்டுக்கார் ஒன்னும் கெட்டவர் இல்ல, ம், ஏதோ புத்தி மாறாட்டம் தப்பு தப்பா நடந்துகிட்டாரு. பெத்த அப்ப எனக்கு தெரியாது, உனக்கு தெரியுமோ? என்னை கட்டுற வரைக்கும் தான் அவரு உங்க பையன், அதுக்கப்புறம் அவரு ஏன் புருஷன். அவங்கள பத்தி உங்களை விட எனக்கு தான் நல்லா தெரியும். ஆ, பவி, அவர் சொல்றது நிஜம்தானே பவி? நான் தப்பானவன் தானே? அவ்வளவு சீக்கிரம் அவர் எப்படி நம்புவாரு? சரி, நீ போயிட்டு வா. நீ காவியை கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு வா. கட்டின புருஷன் நீங்க இருக்கும்போது நான் ஏன் அவளை கூட்டிட்டு போகணும்? நீங்க வாங்க மாமா, நம்ம போவோம். உன்னையும் புள்ளன்னு பெத்து வளர்த்திருக்கான் பாருங்க. அப்ப அவன மாதிரியே ஏமலியா தெரியுற? இவன் 2 சொட்டு கண்ணீரை விட்டதும் அப்படியே கரையறவ. வாங்கின அடியும் உதையும் ரணமா வலிக்கலையா? ஐயோ, அடிச்சாலும் புடிச்சாலும் புருஷன் தானே மாமா. கேளுடி, நல்லா கேளு. பெத்த புள்ள தருதலையா திரிஞ்சப்பெல்லாம் நம்பின மனுஷன் இப்போ திருந்தி நல்லவனா வந்து நிக்கிறான். நம்பி எத்துக்க மனசு வருதா பாரு. அம்மா, அப்பாவை குறை சொல்லாதம்மா. பாத்தீங்களா மாமா, அவரை பத்தி நீங்க குத்தம் சொல்றப்ப கூட உங்களை தப்பு சொல்ல மாட்டேங்கிறாரு. திருந்தலனா இப்படியா பேசுவாரு? மன்னிப்பு கேக்குறதும் பிச்சை கேக்குற மாதிரிதான் மாமா. கேக்குறதே அசிங்கம். அத கேட்டும் கொடுக்க மனசு இல்லனா ரொம்ப தப்பு இல்லையா மாமா? ரொம்ப நல்லவரு மாமா, மன்னிச்சிருங்க மாமா. ஏய், உன் சம்சாரம் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை உடைச்சிடாதடா. அப்புறம் கடவுள் கூட உன்னை மன்னிக்க மாட்டான்.